வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சகல மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் கொழும்பிலுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எதிர்வரும் 3ஆம் தேதி அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஐக்கிய மக்கள் சக்தியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹோட்டல் ஒன்றில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததாக வெளிவந்துள்ள செய்திகள் தொடர்பாக சர்ச்சை. நிலவும் துன்பமான நிலைமையினை மாற்றியமைக்கும் பொறுப்பை ஏற்க திசை காட்டி தயார். கயான் ஜனக தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் திருப்பமாக 4 முனை போட்டி. அதில் தவிர்க்க முடியாத கிங் மேக்கராக மாறும் வைத்திய நிர்வாகி அர்ஜுனா. தொடர்பது விரிவான செய்திகள். சகல மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல்கள் ஆணையாளர்களும் கொழும்பில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நாளை மறுதினம் அழைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்காக அவர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இதுவரையில் 6 வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவர்களில் 2 சுயேட்சை வேட்பாளர்களும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்து 4 வேட்பாளர்களும் அடங்குகின்றனர். இதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்திரத்ன ஆகியோர் சுயேட்சையாக போட்டியிட உள்ளனர். அதே நேரம் ஓசல ஹேரத் இலங்கை தொழிலாளர் கட்சியின் சார்பில் ASP லியனகே, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய அபிவிருத்தி முன்னணியின் PWSK பண்டார்நாயக் ஆகியோர் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் வெற்றியின் பின்னர் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அமுல்படுத்தப்படும் பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக எதிர்வரும் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலையினை குறைப்பதற்கான ஏதேனும் திட்டம் உள்ளதா என்று மக்கள் கூறியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அதற்கான முறையான திட்டம் உள்ளது. மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதே தமது கட்சியின் நோக்கமாகும். எமது பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான கொழும்பு நுகர்வோர் விலைச்சொற்றன் மற்றும் கொழும்பு நகர்ப்புற சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்க விகிதம் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 2024 ஜூலை மாதத்திற்கான கொழும்பு நகர சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்க விகிதம் 2.4% அதிகரித்துள்ளது. இது ஜூன் மாதம் 2024 1.7% பதிவாகியிருந்தது. உணவு வகைகளின் ஆண்டு பணவீக்கம் ஜூலை 2024 1.5% உயர்ந்ததோடு ஜூன் 2024 அது 1.4% காணப்பட்டது. மேலும் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தின் உணவு அல்லாத பிரிவின் வருடாந்த பணவீக்கம் 2.8% அதிகரித்துள்ளதோடு 2024 ஜூன் மாதத்தில் அந்த பணவீக்கம் 1.8% காணப்பட்டதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததாக செய்திகள் வெளிவந்துள்ளது. பத்ரமுல்லையில் ஹோட்டல் ஒன்றில் நேற்று 2 நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஒரு நிகழ்வும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று நடத்திய நிகழ்வும் ஒரே ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி ஹர்ஷ டி சில்வா, தலதா அத்துக்குரலு, மதுர விதாரண, ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட பலர் அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹோட்டலில் இருந்து வெளியில் வந்த காட்சிகள் ஊடகவியலாளர்களால் ஒளிப்பதிவு செய்யப்பட்டதோடு அவர்களிடம் கேள்வியும் எழுப்பப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குரலவிடம் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்விகளை எழுப்பினர். நான் வேறொரு நிகழ்ச்சிக்கு வந்தேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் கூட்டத்தோடு நான் ஒருபோதும் இருக்கவில்லை. மலிவாக நடந்து கொள்ளாதீர்கள். ஜனாதிபதியுடன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த காலங்களில் அவருடன் பேசியிருக்கிறேன். இன்றும் அதை செய்வேன். நாளையும் அப்படித்தான் இருக்கும் என்று அவர் கூறினார். இதேவேளை இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த ரிஷாட் பதியுதீனிடமும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வர்த்தக மற்றும் நிவாரணங்கள் நிதி நிலைமைகளை கையாளுதல் தொடர்பான இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முன்னாள் கைத்தொழில் வர்த்தக அமைச்சர் என்ற வகையில் நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். என்னுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி ஹர்ஷ டி சில்வா, தலதா அத்துக்குரலு, மதுர விதாரண மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர்.
எமது இந்த கலந்துரையாடல்கள் குறித்த ஹோட்டலின் 2வது தளத்தில் இடம்பெற்றது. இந்த நிலையில் அதே ஹோட்டலின் 3வது தளத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டிருந்தார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நான் சந்திக்கவில்லை. என் மீதும் எமது கட்சி மீதும் காழ்ப்புணர்வு கொண்டவர்களை இவ்வாறு வதந்தியை பரப்புகின்றார்கள் என்று ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக புத்தளம் மாவட்ட மக்கள் பல்வேறு பிரிவுகளில் ஒழுங்கமைந்து மிகச்சிறப்பாக தயாராகி இருக்கிறார்கள். மீனவர், கமக்காரர், பெண்கள், உழைக்கும் மக்கள் என்ற வகையில் ஒழுங்கமைத்து வந்த பயணத்தின் வெற்றிகரமான பெறுபேறு கிடைத்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நிறைவேற்று சபை உத்தியோகத்தர் காயான் ஜானக தெரிவித்துள்ளார். சிலாபத்தில் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நிறைவேற்று சபை உத்தியோகத்தர் காயான் ஜானக இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக புத்தளம் மாவட்ட மக்கள் பல்வேறு பிரிவுகளில் ஒழுங்கமைந்து மிக சிறப்பாக தயாராகி இருக்கின்றார்கள். மீனவர்கள், கமக்காரர், பெண்கள், உழைக்கும் மக்கள் என்ற வகையில் ஒழுங்கமைத்து வந்த பயணத்தின் வெற்றிகரமான பெறுபேறு கிடைத்துள்ளது. இந்த மாவட்டத்தின் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலும் வட்டார சபைகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த 2 மாதத்திற்குள் தேர்தல் அமைப்புகளை ஸ்தாபித்து வருகின்றோம். ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்கும் தேர்தல் குழுக்களை நிறுவுதல் அடுத்த 10ஆம் தேதி அளவில் நிறைவு பெறும். இன்று இத்தருணமாகும் போது பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளில் 14 லட்சம் பேர் பட்டினியாக பாடசாலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. நிலவுகின்ற துக்ககரமான நிலைமையினை மாற்றியமைக்கின்ற பொறுப்பினை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயார். எதிர்காலத்தில் மேலும் பலமடைந்து தேர்தல் வெற்றிக்காக மிகுந்த பலத்துடனும் வலிமையுடனும் அணிதிரள்வோம் என்று அழைப்பு விடுக்கிறோம் என்றார். செப்டம்பர் மாதத்தில் வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் பல வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் பிரதானமான முனைப்போட்டி உத்தரவாதமாக உள்ளது. ரணில், சஜித், அனுருகுமார் ஆகிய மூவரோடு மஹிந்தவின் மொட்டு கட்சியின் அடையாளம் காணப்படாத வேட்பாளரும் மோதப்போகின்றார்கள். இவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட சமபலம் உள்ள நிலையில் முதல் சுற்றில் யாரும் 50% வாக்குகளை பெறப்போவதில்லை. ஆரம்பத்தில் வெளியான ஒரு கருத்து கணிப்பு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க 50% வாக்குகளை பெறலாம் என்று கூறப்பட்டாலும் தற்போது வெளியான கருத்து கணிப்பில் அவருக்கான ஆதரவு 30% உள்ளது. இப்படியான சூழ்நிலையில் வெற்றி பெறப்போகும் வாக்காளரின் வெற்றிக்கான துருப்புச்சீட்டாக தமிழ் மக்களின் வாக்குகள் மாறவே அதிகம் வாய்ப்பு உள்ளது. தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பாக தமிழ் மக்கள் விரக்தியடைந்த நிலையில் இருப்பதை மக்கள் கருத்து தெரிவிக்கும் காணொளிகளில் காணக்கூடியதாக உள்ளது. தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்திற்காக ஏங்குவதும் தெரிகின்றது. அப்படியான சூழ்நிலையில் ஒரு சமூக பிரச்சனையில் வெளிவந்த வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா அரசியலில் இறங்குவதாக அறிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் அவராக இருக்கலாம் என்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் தெளிவாக தெரிகின்றன. ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் விவாதம் நடத்தி தமிழ் மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளர் யார் என்பதை அடையாளம் காட்டப்போவதாக அவரும் கூறியுள்ளார். பரிந்துரைக்கான காரணங்களையும் அவர் தெளிவாக வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல் என்பது பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அல்ல என்ற வகையில் முதலில் அர்ஜுனாவின் பரிந்துரையை ஒருமுறை கேட்டு பார்க்கலாம் என்ற முடிவுக்கு பெரும்பாலான மக்கள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. காலாகாலமாக தமிழ் அரசியல்வாதிகள் கைகாட்டும் வேட்பாளருக்கு வாக்களித்து பலன் கிடையாது, தேர்தலை பகிஷ்கரித்தும் பலன் கிடையாது என்ற நிலையில் அர்ஜுனாவின் பரிந்துரை தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்பதே தற்போதுள்ள சூழ்நிலை. அப்படி நடந்து தமிழ் வேட்பாளர்களின் வாக்குகளால் ஒரு வேட்பாளர் ஜனாதிபதியானால் தமிழர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கும் அகில இலங்கை அளவில் கிங் மேக்கர் என்ற பெயர் கிடைக்கும். அது தமிழ் மக்களின் அரசியல் உயர்வுக்கும் வழிவகுக்கும் என்ற சூழ்நிலை தற்போது காணப்படுகிறது.